பயங்கர மேசிவான விக்டரிங்க. வேறு லெவலுக்கான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு. எல்லா டேட்டாவும் எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணும்போது எப்படா இவ்வளோ பெரிய வெற்றியை முதல் தேர்தல்லையே இவரால் கொடுக்க முடிஞ்சதுன்னு மிரட்சியாக இருக்குது. அப்படி ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு திரு ஜோசப் விஜய், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த மாதிரியான ஒரு வெற்றி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததே கிடையாது, இந்தியாவில் நிகழ்ந்திருக்கு. ஆந்திராவில் என்டிஆர் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்து சந்தித்த முதல் தேர்தலில் இப்படி ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்கார். அதற்கு பிறகு திரு விஜய் அவர்கள் தான் இப்படி ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்கார். எம்ஜிஆர் அவர்கள் கூட திமுகவில் ஏற்கனவே இருந்து அதிலிருந்து பிரிஞ்சு அந்த கட்டமைப்போடு ஒரு கட்சியை ஆரம்பித்து இடைத்தேர்தலை சந்தித்து அதுக்கப்புறம் கட்சியை இன்னும் வளர்த்து அதுக்கப்புறம் தேர்தலை சந்தித்து ஜெயித்தார். ஸோ அவ்வளோ பெரிய டைமுங்கிறது அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் விஜய் 2024 February 2 தான் கட்சி ஆரம்பிக்கிறார். 2 வருஷத்தில் 2026 May 4 அவர் சிஎம் ஆகிறதுக்கான எல்லா அறிகுறியோட வெற்றி பெற்றுட்டார். இவ்வளவு பெரிய வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு ஏதோ ஓவர் நைட்டில் கிடச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பங்கிறது கட்டமைக்கப்படுது. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அதுக்கு தயாராக இருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம திரும்பி பார்த்தோன்னா தோணுது. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் விஜயோடைய படத்தில் எந்தெந்த சீன்லலாம் எந்தெந்த டைலாக்லலாம் அவர் சிஎம்மாக வரப்போகிறாருங்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ்லாம் அவர் கொடுத்துருக்காருன்னு காமிச்சிருந்தாங்க. மறுபடியும் உன் கட்சி ஜெயிச்சாலும் சரி, உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அந்த பிராண்டை நான் கிழின்னு கிழிச்சு காட்டுறியா? அவர் நடித்த ரொம்ப பழைய படத்தில் இருந்தெல்லாம் கூட அதுக்கான இன்டிமேஷன்ஸுங்கிறது வந்திருக்குங்க. ஸோ தொடர்ந்து சிஎம் ஆகிறதுக்கான அறிகுறியை அவர் காமிச்சிக்கிட்டே இருந்திருக்கார். இதற்கான பயணம் அப்படிங்கிறது 2009 இருந்து தான் அவர் அஃபிஷியலாக தொடங்குறார். அந்த சமயத்தில் தான் அவருடைய ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் நற்பணி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கமாக அவர் மாற்றுறார். அப்படி இயக்கமாக அறிவித்ததோட கொடியை கூட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். உன்னால் முடியும் அப்படின்னு அதில் டெக்ஸ்ட் கூட போட்டிருக்கோம். 2011 நடந்த தேர்தலில் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை நேரடியாக சந்தித்து விஜய் அவர்கள் என்னுடைய மக்கள் நற்பணி இயக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அந்த எலெக்ஷனில் அந்த இயக்கத்தை சார்ந்து அவருடைய ரசிகர்கள் அதிமுகவுக்காக வேலை செஞ்சாங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறமா 2013 தலைவா டைம் டு லீட் அப்படிங்கிற டைட்டிலோட ஒரு படத்தில் நடித்து வெளியிடுறாரு விஜய். அதில் அரசியல் வாடைங்கிறது ரொம்ப அதிகமாகவே தெரியுது. அந்த படத்துக்கு நான் ஞாபகத்தில் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். அப்போ இருந்த அதிமுக அரசு நிறைய குடைச்சலை கொடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே ரொம்ப படாத பாடுலாம் பட்டுச்சுங்கிற மாதிரியான ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குது. எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிப்போய் தான் இருக்கும். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். 2013 பல படங்களில் தன்னுடைய அரசியல் வருகையை பற்றி தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வராரு விஜய். அந்த சமயத்துலலாம் நான்லாம் பர்சனலாக என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இவர் சும்மா சொல்லிகிட்டு இருக்காரு, படம் ஓடுறதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காரு, இன்னொரு கேரக்டர் அப்படி தானே சொல்லிகிட்டு இருந்தார், அந்த மாதிரி தான் இவரும் சொல்லிகிட்டு இருக்காரு, வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்பில் தான் நான் இருந்தேன். ஆனால் 2024 அது டோட்டலாக மாறுது. 2024 February 2 கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு விஜய். அதுவும் மற்றவங்களாம் கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பெரிய மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாட்டில் தான் கட்சி கொடி, கட்சியுடைய பேர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அதையும் டிஜிட்டலாக தான் பண்ணார். ஒரு சிங்கிள் ட்வீட்டில் தான் அவருடைய கட்சி ஆரம்பிக்கப்படுற செய்தியும் கட்சி பேருக்கான செய்தியும் கட்சி கொடியுடைய கலரு எல்லாமே தெரிய வருது. விஜய் அவர்கள் அப்போத்துலேருந்து டிஜிட்டல் மீடியாவை தான் தன்னுடைய முதல் கேம்பெயின் ஸ்ட்ரீமாக இருக்க போகுதுங்கிறத முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எலெக்ஷனில் மற்ற கட்சிக்காரங்கள்லாம் கிரவுண்டில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பல இடங்களுக்கு பல பயணங்களுக்கு போய் பிரச்சாரங்கிறது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் பல இடங்களுக்கு போகவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்த பிரச்சாரத்துக்கு கூட அவர் அதிகமாக போக முடியாமல் கேன்சல் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப தான் வந்தார். ஆனால் அவர் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சமயத்தில் கூட அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கல. எங்கே? சோஷியல் மீடியாவில் 24 hours சோஷியல் மீடியாவில் கேம்பெயினிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு சில பேர் மாதிரி யூடியூப் வீடியோவை திறந்தாலே ஒரு ஆடை போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணல. அதுக்கு பதிலாக காமனான விஷயங்களாக ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கான சோஷியல் ஹேண்டில்ஸில் தனித்தனியாக வீடியோஸை போட்டு கேம்பெயின் பண்ணிட்டே இருந்தாங்க. அவர் பேசுகிறதெல்லாம் கிளிப்ஸாக எடுத்து போட்டு கேம்பெயின் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் கேம்பெயினிங் பண்ணிகிட்டு இருந்தது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு டேட்டா படி இந்த எலெக்ஷனில்
சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 30% அளவுக்கான வாக்குகள்ங்கிறது சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயே நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. எம்ஜிஆர் அவர்கள் கூட அவர் கடைசியாக முதலமைச்சராக இருந்த தேர்தலில் தான் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். ஆனால் விஜய் அவர்கள் சோஷியல் மீடியாவுடைய பலத்தால் பல இடங்களுக்கு போகாமல் தன்னுடைய பேச்சான மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து பெரிய அளவுக்கான வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்கார். இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் மட்டும் இல்லாமல் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த அவருடைய பயணத்திலேயே அவர் பல விஷயங்களை வந்து செஞ்சார். அது அவருக்கு நெகட்டிவிட்டியாக காமிச்சாங்க, ஆனால் அதுதான் அவருக்கு பாசிட்டிவிட்டியாக மாறி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அவர் நிறைய விஷயங்களுக்கு பேசவே இல்லை, அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் விஜய் சைலண்ட்டாகவே இருந்தார். ஆனால் அப்படி சைலண்ட்டாக இருந்ததே அவருக்கு பாசிட்டிவாக மாறிச்சு. கரெக்டாக பிரச்சாரத்துக்கு வரும்போது ஒரு சில விஷயங்களுக்கு அவர் ஓப்பன் அப்பாக பேசினார். ஆனால் அப்போவும் தெளிவாக டார்கெட்டாக என்ன வச்சார்னா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறத மட்டும் தான் மைண்டில் வச்சுருந்தார். அதை வச்சு தான் பேசினார். மற்றவங்களாம் எதிர்பார்த்த மாதிரி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் பேசுங்க அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு எது டிஎம்கேவை வந்து குறி வைக்குமோ அந்த பிரச்சனையை மட்டும் எடுத்து வந்து பேசினார். அதோட வேட்பாளர்கள் பெயர், அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏது செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற எந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளேயும் அவர் போகலை. 2 விஷயந்தான் அவர் தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரத்தில் முன் வச்சது. 1, விஜய் நான் தான் எல்லா இடத்துலையும் நிற்கிறேன்னு நினச்சி ஓட்டு போடுங்க. 2வது விசில் அப்படிங்கிறது அப்படியே போய் மனசில் பதிஞ்சிருச்சு எல்லாருக்கும். எப்படி வந்து ரெட்டை இலை, எப்படி வந்து உதயசூரியன் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் சிம்பிள்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இந்த விசிலுங்கிறது டிவிகேவுடைய மேஜிக் சிம்பிளாக இந்த தேர்தலில் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தால் மாறியிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து விசில் அப்படிங்கிறத கூட ரொம்ப முன்னாடியே அவர் சூஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. பிகில் படம் ஆகட்டும், விசில் போடுங்கிற சாங் ஆகட்டும், இது எல்லாமே இந்த விசிலுங்கிற சிம்பிள் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவாக விஜய் பிளான் பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் கட்சி ஆரம்பித்தப்பவே நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது என்ன சிம்பிள் வந்து அவருக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு எலெக்ஷன் கமிஷனுடைய ஃப்ரீ சிம்பிள்ஸுடைய லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி அதில் எதெல்லாம் நல்லாயிருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அப்போ விசில் இருந்தால் நல்லாயிருக்கும், பாட்டு படம்லாம் இருக்குது, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக விசில் அப்படிங்கிறது தான் விஜயும் சூஸ் பண்ணியிருந்தார். சரி, பிரச்சாரம் பண்ணார், அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமா அது வெற்றியும் பெற்றுருச்சு. ஆனால் எந்த அளவுக்கு பெரிய வெற்றின்றோம், எந்த அளவுக்கு பெரிய வெற்றி? அது சாதனை படைச்சிருக்காங்க, சரித்திரம் படைச்சிருக்காரு விஜய். இந்த அளவுக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறது விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. திமுக தரப்பு தான் வெற்றி பெறும் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. திமுகவே அப்படி தான் நினச்சிட்டு இருந்துச்சு. அறிவாலயத்தில் அதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரிசல்ட்டு வேற மாதிரி வந்து விழுந்திருக்கு. கட்சி ஆரம்பித்து சந்தித்த முதல் தேர்தல்லையே தனி பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் தாவேகா உருவாயிருக்கு. இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுங்கிறது 1,04,60,850. திமுக வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுங்கிறது 1,19,19,702. ஆனால் தாவேகா வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு எவ்வளோ தெரியுமா? 1,72,01,026 ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க தாவேகா. ஆட்சி அமைக்கிறதுக்கு 1 கோடிக்கும் மேலான ஓட்டு வாங்கணும். நீங்களாம் புது பசங்க, புதுசாக சேர்ந்துருக்கிறவங்கன்னு கணக்கு பண்ணால் ஒரு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்க ஓட்டு போட்டால் இவ்வளோ தான் வர முடியும், எப்படி ஆட்சி அமைப்பீங்கன்னு கேட்டாங்க. இப்போ எதிர்க்கட்சியாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக கூட அதிகமாக கேட்கல, திமுக தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஓட்டில் வாங்கின நம்பரில் பதில் சொல்லியிருக்காரு விஜய். மொத்தமாக ஓட் ஷேரில் எவ்வளோ % தெரியுமா தாவேகா வாங்கியிருக்காங்க? அவங்களுடைய ஃபஸ்ட்டு தேர்தலையே எந்தவித கூட்டணியும் இல்லாமல். நீங்கள் திமுகவுடைய கூட்டணி எடுத்திங்கன்னா அதுவே ஒரு 10-15 கட்சி வந்துடும். அதிமுக எடுத்திங்கனாலும் அதே மாதிரி 8-9 கட்சி வந்துடும். ஆனால் இப்படி எந்த கூட்டணியுமே இல்லாமல் தனித்து தேர்தலை சந்தித்து தாவேகா வாங்கியிருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜுங்கிறது கிட்டத்தட்ட 35% ஓவரால் தமிழ்நாட்டில். அதுலேயும் சென்னையில் மட்டுமே 46.25% அளவுக்கான ஓட் ஷேர் அப்படிங்கிறத டிவிகே வாங்கியிருக்காங்க. ஏன் சென்னையை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, சென்னைங்கிறது டிஎம்கேவுடைய கோட்டை. இப்போன்னு இல்லை, அவங்க கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தாங்களா 1957 அந்த முதல் தேர்தலில் இருந்தே சென்னை அப்படிங்கிறது டிஎம்கேவுடைய கோட்டை தான். இவ்வளவு ஏன், எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சார்ல 1977 தேர்தல். அந்த சமயத்தில் எம்ஜிஆருடைய கரிஷ்மாங்கிறது தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தேர்தலில் கூட தமிழ்நாட்டை புரட்டி போட்ட எம்ஜிஆருடைய கரிஷ்மாங்கிறது சென்னையை ஒன்றுமே பண்ணலை. அப்போ நடந்த தேர்தலில் 14 தொகுதிகள் சென்னையில் இருந்துச்சு. அதில் 13 தொகுதிகள் டிஎம்கே தான் ஜெயித்தாங்க. எப்போவுமே டிஎம்கேவுடைய கோட்டையாக சென்னை இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அது மொத்தமாக காலி. டிஎம்கேவுடைய முக்கிய பெருந்தலைகள் எல்லாமே சென்னையில் காலி ஆகிட்டாங்க. 2 தொகுதி மட்டும்தான் டிஎம்கே இதில் ஜெயிச்சிருக்காங்க. ஒன்று ஹார்பர், இன்னொன்று சேப்பாக். அதுவும் கம்மியான மார்ஜின். இதில் சேப்பாக்கில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நின்றுமே மார்ஜினலில் தான் ஜெயிச்சிருக்காரு. இதை விட ஆச்சரியமும் அதிர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா,
முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூரில் தோற்று போயிருக்கார். யோசிச்சு பாருங்கள், முதல்வர் அந்த தொகுதியில் போட்டியிடுறார். முதல்வர் மட்டும் அவர் திமுகவுடைய தலைவர் அவர். அப்போ எவ்வளோ வேலைகள் அங்கே நடந்திருக்கும், எவ்வளோ தூரம் வந்து அங்கே கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே காலியாகி அங்கே இன்றைக்கி தாவைக்கா ஜெயிச்சிருக்கு. இன்னொரு பெரிய சரித்திர சாதனை என்னென்னா, அரை நூற்றாண்டுக்கு மேலே தமிழ்நாட்டில் திராவிடியன் பார்ட்டிஸுடைய ஆட்சி தான் நடந்திருக்கு. மாற்றி மாற்றி 2 கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதை முதல் தேர்தல்லையே மொத்தமாக மாற்றி போட்டிருக்காரு விஜய். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான சாதனை என்ன தெரியுமா? எனக்கு பர்சனலாக பிடிச்சது எது தெரியுமா? தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களில் பல பேர் புதுமுகங்கள் முதல் தடவையாக சட்டசபைக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க. எந்தவித அரசியல் பின்னணியும் பெருசாக இல்லாமல், பொருளாதார பின்னணியும் பெருசாக இல்லாமல், விஜயை மட்டுமே நம்பி நின்று ஜெயிச்சு இன்றைக்கி எம்எல்ஏவாக அவங்க சட்டசபைக்குள்ளே போகிறாங்க. இது ரொம்ப புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு புதிய ஒரு மாற்றத்தை வந்து சந்திக்கும். தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்களும் இருக்காங்க, மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் புதுசாக ஜெயித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு புதுமையான ஒரு ஃப்ரெஷ் பிளட் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் அட்மினிஸ்ட்ரேஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இப்படி பல சாதனைகளை செஞ்சுருக்காங்களே தாவேக்கா, இதெல்லாம் எதை வச்சு செஞ்சாங்க? யாருடைய ஓட்டை அதிகமாக பிரித்து தாவேக்கா வந்து இந்த அளவுக்கான சாதனைகளை பண்ணியிருக்காங்க? தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கப்பட்டப்போ பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அந்த விமர்சனங்களில் முக்கியமான விமர்சனம் எதுனா, தாவேக்கா வர்றதுனால எந்த கட்சிக்கு பெரிய இழப்பு இருக்கும் அப்படிங்கிறது விவாதமாக வைக்கப்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டுங்கிறது அடி வாங்கும், பயங்கரமாக அடி வாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது நடந்திருக்கவும் செஞ்சுருக்கு. 8% ஓட்டு வாங்கியிருந்திருக்காங்க நாம் தமிழர். ஆனால் இப்போது 4% தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4% அளவுக்கான ஓட் ஷேருங்கிறது காலியாகிருக்கு. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவுடைய ஓட் ஷேர் தான் அதிகமாக பிரிய போகுது. ஏன்னா அதிமுகக்குள்ளேயே நிறைய அதிருப்திகள் இருக்குது. எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கல, அங்கேயே கட்சி 2ஆக உடஞ்சி பிரிஞ்சு இருக்குது. அவங்க அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி மேலெலாம் விமர்சனங்கள் இருக்குது. கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. அதனால் அதிமுக மேலே அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக காரங்களே அதிகமாக தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நடந்திருக்கா அப்படிங்கிற அனலைசேஷனுக்கு இப்போ நம்ம உள்ளே டீப்பாக இறங்கலாம். இந்த மேப் எடுத்து பாருங்கள், தமிழ்நாடுடைய மேப். இந்த மேப்பில் எங்கெங்கெல்லாம் எல்லோவில் இருக்கோ அங்கெல்லாம் டிவிகே ஜெயிச்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் ரெட் இருக்கோ அங்கெல்லாம் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் க்ரீன் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. இதை பார்க்கும்போது டிவிகே பயங்கரமாக தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்சிருக்காங்கங்கிற ஒரு ஃபீல் வரும். ஃபஸ்ட் திங். அடுத்தது, அதிகமாக ஏடிஎம்கே சைடில் தான் அடி வாங்கியிருக்கு போலியே, டிஎம்கே கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது போலியே அப்படின்னு நினைக்க தோணும். இந்த 2வது பாயிண்டில் எதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு நாம் இந்த தமிழ்நாடு மேப்பை 4ஆக பிரிப்போம். நார்த்து, சவுத்து, வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் அப்படின்னு பிரிப்போம். இப்படி பிரித்ததுக்கப்புறமா தொகுதிகள்லாம் நமக்கு தெளிவாக பிரிஞ்சிடும். இப்போ நம்ம அந்தந்த சைடில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எப்படிலாம் வந்து ஓட் பர்சன்டேஜ் மாறி இருக்குது, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஓவராலாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அர்பன் இருக்குது பார்த்தீங்களா, அர்பன் ஏரியாஸில் தான் தாவேக்கா ரொம்ப அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட். படித்தவர்கள், காலேஜுக்கு போகிறவங்க, ஐடி மாதிரியான இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, யங் பிளட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2 திராவிடியன் பார்ட்டிஸும் எங்களுக்கு வேணாம், புதுசாக ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிறத தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அர்பனில் தான் அதிக அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க தாவேக்கா. கிட்டத்தட்ட 46.5% அளவுக்கான வெற்றி அப்படிங்கிறது ஹைலி அர்பன் சீட்ஸில் தான் டிவிகேக்கு கிடச்சிருக்கு. 38.7% அளவுக்கான வெற்றி அப்படிங்கிறது மாடரேட்டாக இருக்கக்கூடிய அர்பன் ஏரியாவில் இருந்து டிவிகேவுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் ரூரலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே டிவிகேவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ பிரித்தோம் இல்லையா சைடு சைடாக, அந்த ஒவ்வொரு சைடாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதல்ல வெஸ்ட் சைடுக்கு போவோம். வெஸ்டர்ன் சைடு அப்படிங்கிறது கொங்கு பகுதிகளையும் தருமபுரி மாதிரியான இடங்களையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஏடிஎம்கேவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முறை தாவேக்காவை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 27 சீட்டை டிவிகே ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 19 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கேவுடைய அலையன்ஸில் இருக்கக்கூடிய பிஎம்கே, பிஜேபி தலா ஒரு சீட்டுங்கிறது அங்கே ஜெயிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் டிஎம்கேவுடைய அலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 சீட் அப்படிங்கிறது இங்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்களா, ஏடிஎம்கே ஓட்டு தான் அடி வாங்குன்னு சொன்னது நடந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அதுதான் தப்பு. வெஸ்ட் சைடில் ஏடிஎம்கேக்கு டேமேஜ் விழுந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரிய அளவுக்கான டேமேஜ் யாருக்கு அதிகமாக எந்த இடத்துல விழுந்திருக்குன்னா நார்த்து சைடில் விழுந்திருக்கு.
நார்த் முழுக்க முழுக்க டிஎம்கே உடைய கோட்டை. அந்த கோட்டையை விசில வச்சு ஊதி தள்ளியிருக்காரு விஜய். கிரேட்டர் சென்னை அப்படிங்கிறத மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, போன தேர்தலை விட 2021 தேர்தலை விட 24 சீட்டுங்கிறத திமுக கூட்டணி இழந்திருக்காங்க. 2 சீட்டு தான் அவங்க பெருசாக ஜெயிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அதிமுக கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஆனால் தாவேகா பார்த்தீங்கன்னா 32 சீட்டை ஜெயிச்சிருக்காங்க, மொத்தமாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வட திசையில் இருக்கக்கூடிய மீதி தொகுதிகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி 16 தொகுதிகளை இழந்திருக்காங்க கடந்த தேர்தல்களை விட அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது எல்லாமே திமுக கோட்டையாக தான் இருந்திருக்கு. அதில் பயங்கரமான இழப்புங்கிறது திமுகவுக்கு வந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் அதிமுக கூட்டணிக்கு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இதே இடத்துல. ஆனால் அதே சமயத்தில் தாவேக்காவை பார்த்தீங்கன்னா 11 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. வடக்கில் கில்லி அடிச்சிருக்காரு விஜய். அப்படி வடக்கு மட்டும் இல்லாமல் வடக்குலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும்னா மத்திய தமிழ்நாடுங்கிறது வரும். இந்த மத்திய தமிழ்நாடு பகுதியில் பார்த்தீங்கன்னாலும் பயங்கரமான அடிங்கிறது டிஎம்கேக்கு தான் இருந்திருக்கு. கடந்த தேர்தலில் ஜெயித்ததை விட 16 தொகுதிகளை திமுக இழந்திருக்கு. 21 இடங்கள் தான் திமுக கூட்டணிங்கிறது ஜெயிச்சிருக்கு. அதே சமயத்தில் அதிமுக கூட்டணி 4 தொகுதிகள் எக்ஸ்ட்ராவாக ஜெயிச்சு 8 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் தாவேகா 12 இடங்களில் கைப்பற்றிருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சவுத் சைடு போனோம் அப்படின்னா, சவுத்தில் எப்போவுமே டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேருக்கும் தான் டஃப் ஃபைட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுலேயும் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் வாய்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஏடிஎம்கேக்கு அங்கே பயங்கரமான அடி அப்படிங்கிறது விழுந்திருக்கு. அதில் முக்கியமான ஒரு காரணம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் சின்னம்மா. ஓட்டை நல்லா பிரித்து விட்ருக்காங்க. அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டெல்லாம் அவங்க ஆரம்பித்த புது கட்சி மூலமாக வேட்பாளர் நிறுத்தினாங்க இல்லையா, அந்த வேட்பாளர்களுக்கு போய் விழுந்திருக்கு. ஆனால் இதுலேயும் பல இடங்களில் தாவேக்கா 2வது இடத்துல போட்டி போட்டிருக்காங்க. 3வது இடத்துல கூட இல்லை, 2nd பிளேஸில் வந்து அவங்களுடைய போட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதில் முக்கியமான பல பேர் வந்து சென்னையில் தோற்று போனாங்களே, அதே மாதிரி சவுத் சைட்லேயும் நடந்திருக்கு. சவுத் சைடில் பல முக்கியமான அமைச்சர்கள் தாவேக்காவுடைய முகம் தெரியாத வேட்பாளர்களாலலாம் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. யார் வேட்பாளர், அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுவுமே யாருக்கும் தெரியல. விசில் சிம்பிள் விஜய், இது 2 மட்டும்தான் அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கு. அதுவும் பல அனுபவம் கொண்ட அரசியல்வாதிகள்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. பிடிஆர் மதுரையில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு, மூர்த்தி தோற்கடிக்கப்பட்டிருக்காரு, கீதா ஜீவன் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. திமுக அமைச்சரவையில் இருந்த மொத்த அமைச்சர்களில் 14 பேர் இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. காரணம் விஜயும் விசிலும். ஸோ இதுலேருந்து ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. என்னென்னா, திமுகவுடைய ஓட்டை தான் விஜய் வந்து நல்லாவே பிரிச்சிருக்கார். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதிமுகவுடைய ஓட்டையோ என்டிகேவுடைய ஓட்டையோ பிரிச்சிருக்காரு, பெரிய அளவுக்கு பிரிச்சிருக்காரு. ஆனால் பயங்கரமான டேமேஜ் எங்கே நடந்திருக்குன்னா டிஎம்கேக்கு தான் நடந்திருக்கு. ஏன்னா மற்ற கட்சிகளுடைய ஓட்டை அவர் பிரிச்சிருந்தாருன்னா டிஎம்கேவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து உடஞ்சி போயிருக்காது. அது டிஎம்கே தான் திரும்பவும் வெற்றி பெற்ற இடங்களாக இருந்திருக்கும். ஆனால் அந்த வரலாறு மாற்றப்பட்டிருக்கு. ஸோ டிஎம்கே மேலே ஒரு பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் இருந்திருக்கு. டிஎம்கே நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளை காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க செஞ்சாங்க. இலவச பஸ், நான் முதல்வன் மாதிரியான புரட்சிகரமான புதிய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்படி பல விஷயங்களை வந்து திமுக செஞ்சோம். ஏன் திமுக மேலே ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இருந்துச்சு? அதுக்கு பல காரணங்கள் வந்து முன்வைக்கப்படுது. ஒரு சில காரணங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் விஷயம், டிஎம்கே ஆட்சியில் இருந்த ஊழல். நிறைய இடங்களில் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்பட்டுச்சு. விஜய் அந்த மாதிரியான விஷயத்தை தான் கையில் எடுத்தார். முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்குக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அது அவர் தான் முதல்ல வச்சாரான்னு பார்த்தா இல்லை, அதுக்கு முன்னாடியே அதிமுக இந்த பிரச்சனையை வந்து பேசினாங்க. அப்போ அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் கொடுத்துருந்தார். ஆனால் அந்த பிரச்சனையை தான் விஜய் அவர்கள் கையில் எடுத்தார். இப்படி போகிற இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குமோ அந்த ஊழல் குற்றச்சாட்டு பிரச்சனைகளை விஜயை வந்து தெளிவாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார். விஜய் வச்சது மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியிலையும் இது பெரிய அளவுக்கான அதிருப்தியை வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்தது காவல்துறை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிட்டு இருந்தாங்க. பல இடங்களில் பயங்கரமான வன்முறைகள்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த வன்முறைகளை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த விதமான விஷயத்தையும் திமுக ஆட்சி பெரிய அளவுக்கு செய்யவே இல்லை. திமுக 2021 தேர்தலில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை என்னுடைய கைக்குள்ளேயே நான் வச்சுருப்பேன், ரொம்ப சேஃபாக தமிழ்நாட்டை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசி கேம்பெயினில் வந்து வீடியோவெல்லாம் வெளியிட்டார். ஆனால் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா சிஎம் அவர் ஆனதுக்கப்புறமா காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் பெரிய அளவுக்கு எதுவுமே நடக்கலை. பெண்களுக்கு இலவச பேருந்து, உரிமை தொகை இதெல்லாம் இருந்தாலுமே பாதுகாப்பு சரியாக இல்லையே அப்படிங்கிற ஒரு அச்சம்ங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப எளிமையான மனிதராக தன்னை காட்டிக்கிட்டார். ஏன் அவருடைய அஃபிடவிட்டில் கூட, எலெக்ஷன் அஃபிடவிட்டில் கூட சொந்தமாக கார் இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார்.
ஆனால் அந்தளவுக்கு தன்னை எளிமையானவராக அவர் காமிச்சிக்கிட்டாலும் அவர் சுற்றி இருந்தவங்க அப்படி எளிமையானவர்களாக இல்லாமல் இருந்தது பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. குறிப்பாக அடுத்த கட்ட தலைமை அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டவர்கள் எல்லாருமே பயங்கரமாக செல்வ செழிப்பில் இருந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் பப்ளிக்கு போய் சேர்ந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்சை 80 கோடிங்க 100 கோடிங்க 200 கோடிங்கன்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர லாவிஷான ஒரு லைஃப் ஸ்டைலில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. இது திமுகவுடைய தலைமையில் சார்ந்தவங்க மட்டும் இல்லை, அடுத்தடுத்த லெவல் ஆஃப் லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களையுமே இதே மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு தான் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சு. அடுத்தது அமைச்சர்களாக இருந்தவங்க, முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவங்க, இவங்க எல்லாருமே மக்கள்கிட்ட ட்ரீட் பண்ண விதங்கிறது ரொம்ப தப்பான ஒன்றா இருந்துச்சு. எங்களால் தான் நீங்கள் இலவசமாக போகிறீங்க, உங்களுக்கு ஓசியில் எல்லாம் காசு கிடைக்குது இல்லைங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் நிற்கும்போது அவங்கள அதட்டி உருட்டி பேசுகிற மாதிரியான வீடியோஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சது, பரவுச்சு. Jayakumar shares video of DMK functionary verbally abusing and threatening a commuter. இதெல்லாம் ஆரம்பத்தில் அது பழக்கமான ஒன்றாவே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது சோஷியல் மீடியா தான் ரொம்ப பெரிய அளவுக்கு போய் சேருது. இந்த எலெக்ஷன்லேயே சோஷியல் மீடியா தான் பெரிய வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோஷியல் மீடியாவில் இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக திமுக மேலே அதிருப்திங்கிறது அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்துச்சு திமுக. ஆனால் சமூக நீதிக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போது அதை ஹேண்டில் பண்ண விதம் அப்படிங்கிறதும் ரொம்ப தப்பாக தான் இருந்துச்சு. ஆணவ கொலைகள் நடக்கும்போது அதை ஹேண்டில் பண்ண விதம் சரியாக இல்லை. இந்த தேர்தலில் 2 கிராமங்கள் ஓட்டே போடலை. ஒன்று வேங்கை வயல், தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்துருக்காங்கங்கிற குற்றச்சாட்டு வச்சு அந்த கிராமத்தை சார்ந்தவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதை செஞ்சதே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் தான். காவல்துறை கேஸை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு ஆளும் தரப்புல இருந்து எந்த விதமான எதிர்ப்போ இல்லை தடையோ கொடுக்கப்படவே இல்லை. அவங்க எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருந்தாங்கன்னா இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடாமலே அவங்க இருந்திருப்பாங்க. இது போக கிட்னி திருட்டு பிரச்சனைங்கிற மாதிரி நிறைய ஊழல் சார்ந்த பிரச்சனைகள் பல அமைச்சர்கள் மேலெல்லாம் வைக்கப்பட்டப்போ அதற்கு எந்த விதமான ரியாக்ஷனும் திமுக தலைமைக்கிட்ட இருந்து வரவே இல்லை. ஸோ ஊழல் நடக்குது, அதை இவங்க பெருசாக கண்டுக்காமல் இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் பதிவாயிட்டே இருந்துச்சு. இதை தப்புன்னு சுட்டி காட்டுறாங்க இல்லையா, அப்படி சுட்டி காட்டுறதுக்கு யாராவது வந்தால் உடனே அவங்கள ஒரு பிராண்டிங் பண்ணி நீ மோசமானவன், நீ தப்பானவன், நீ சொல்கிறதான் பொய்யுங்கிற மாதிரி அவங்கள போட்டு கடித்து கொதற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துச்சு. குறிப்பாக சோஷியல் மீடியாவில். நான் ஏன் திரும்ப திரும்ப சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன் அப்படின்னா, சோஷியல் மீடியாங்கிறது இந்த தேர்தலில் முக்கியமாக ஒரு வேலை பார்த்துருக்கு. அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். சோஷியல் மீடியாவில் அதிகமாக கடுமையான மோசமான விமர்சனங்களை வைக்கக்கூடிய திமுக சார்பான எழுத்தாளர்கள், திமுக சார்பான பதிவாளர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க ரொம்ப அதிகமான அளவுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நெகட்டிவிட்டியோட தான் தாவேக்காவையும் அவங்க அணுகுனாங்க. தாவேக்காவுக்கு ஆரம்பத்தில் வந்தது எல்லாமே ஃபேன் பேஸ்லாம். அந்த ஃபேன் பேஸில் வரக்கூடியவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் சின்ன பசங்க. அந்த சின்ன பசங்களை அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறதுங்கிறது வேறு. உடனே அவங்களுக்கு ஒரு பிராண்டிங்கை கொடுத்து அந்த பிராண்டிங் மூலமாக அவங்கள பயங்கரமாக ஹியூமிலியேட் பண்ணுறது, இது எல்லாமே நடந்துச்சு. இதுக்கு அவங்களும் ரிட்டாலியேட் பண்ணாங்க. அதே மாதிரியான விமர்சனங்களை தான் அவங்க முன் வச்சாங்க. ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் டிபேட் ஏற்படுத்துறதுக்கு பதிலாக அரசியல் களத்தை ஒரு வசைப்பாடக்கூடிய ஒரு இடமாக திமுக மாற்றினாங்க. அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் இருந்து திமுக தாவேக்காவுடைய பலத்தை குறைத்து எடை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பயங்கரமாக அவங்க கார்ப்பரேட்டை நம்பினது தான். பென் நிறுவனம் மாதிரியான அனலிட்டிக்ஸ் பேஸ்டு நிறுவனத்தை அதிகமாக நம்பினாங்க திமுகவுடைய தலைமை. ஆனால் திமுகவுடைய பலம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேடஸ் தான். அடிப்படை கட்டமைப்பு அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் எப்போவுமே திமுகவுடைய பலமாகவே இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை அடித்தளத்தில் களத்தில் நிற்கக்கூடிய தொண்டன் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கட்சியுடைய மேலிடத்துக்கு போய் சேரவே இல்லை. அதனாலேயே இந்த தோல்வி அப்படிங்கிறது திமுகவுக்கு கிடச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு எதெல்லாம் அகெயின்ஸ்டான ஒரு விஷயம்னு இவங்க எடுத்து முன் வச்சாங்களோ அதெல்லாம் திமுக சைடுமே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, விஜய் நடிகர் அப்படின்னாங்க. திமுகவுடைய அடுத்த தலைமை அப்படின்னு கை காட்டினது யாருன்னு பார்த்தா உதயநிதி. அவர் யாருன்னா, அவரும் நடிச்சுட்டு தான் அரசியலுக்கே வரார். விஜய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் இமிடியேட்டாக அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கப்படுறாரு. அதுக்கு அடுத்து துணை முதல்வராகவே ஆக்கப்படுறார். எந்த விதமான அனுபவமே இல்லாமல் இருந்தாலும் அவர் துணை முதல்வர் ஆனார். ஆனால் அதில் சிறப்பாக அவர் செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை திமுக சைடில் சொன்னாங்க. அப்போ அனுபவமே இல்லாமல் பதவிக்கு வந்தால் சிறப்பாக செயல்பட முடியும்னா, அனுபவமே இல்லாமல் இவரும் பதவிக்கு வந்தால் சிறப்பாக செயல்படுவார் தானே அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் பார்க்கப்பட்டுச்சு. இன்னொன்று, நம்ம எத்தனை மினிஸ்ட்ரிஸை பார்த்துருப்போம். விளையாட்டுத்துறை அமைச்சருக்குன்னு இவ்வளோ வேலிடான இம்பார்ட்டன்ஸ் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இந்த வாட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம்.
சிஎம் அவர்களுடைய மகனாக இருக்கிற ஒரே காரணத்துக்காகவே விளையாட்டுத்துறைக்கு அவ்வளோ பணம் ஒதுக்கப்பட்டுச்சு. F1 ரேஸே நடத்தினாங்க. ஆனால் பிடிஆர் வந்து இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருந்தார். எங்களுக்கு டைடல் பார்க்லாம் கட்டி கொடுங்க அப்படின்னு எம்எல்ஏஸ்லாம் கேட்டப்போ எனக்கு ஃபண்ட் இல்லை அப்படின்னு சட்டசபையிலே ஓப்பனாக பேசினார். ஸோ அடுத்த தலைமைன்னு உதயநிதியை இம்மிடியட்டாக முன் வச்சதே கூட திமுகவுக்கான ஒரு பேக் ஃபயராக மாறி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். மக்கள் இந்த தேர்தலையும் ஸ்டாலினை முன் வச்சு தான் தேர்தல் களத்தை திமுக சந்தித்தாலும் அதுக்கப்புறமா ஸ்டாலினுக்கு பதிலாக சிஎம் பதவியில் உதயநிதியை அமரலாம். அப்படி அமரும்போது 2 பேர் எடை போட்டு பார்த்தா, விஜயும் உதயநிதியும் எடை போட்டு பார்த்தா இருவரும் சமமாக தான் இருக்காங்க. ஏன் விஜய்க்கு புதுசாக வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டும் திமுகவுக்கு இந்த மாட்டி கன்வெர்ட்டே ஆகலை. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கிறதுலையே பயங்கரமான இழுபறி அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த முறை எப்படி நாம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால சீட்டை ஒதுக்குறதுல பிரச்சனை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. எல்லா கட்சிகளுமே சீட்டை ஒதுக்குறதுல இழுபறிகளை தான் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது அந்தந்த கட்சிகளுடைய அடிமட்ட தொண்டர்களை தொய்வடைய வச்சது. எலெக்ஷன் கேம்பெயின்லையுமே அவங்க பெருசாக வேலை செய்யலை. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே தன்னுடைய அறிக்கையில் வந்து இதை வந்து சொல்லியிருந்தார். ஓட் நம்பர்ஸாகவே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிளை பாருங்கள். டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாருக்குமே ஓட் பர்சன்டேஜுங்கிறது குறைஞ்சிருக்கு. யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா டிஎம்டிகேக்கு அதிகமாக இருக்குது, விசிகேக்கு அதிகமாக இருக்குது, பிஜேபிக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அதிகமானாலும் அது ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இல்லை, சொற்ப அளவில் தான் அந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது எல்லாமே டிவிகேவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இப்படி திமுக மேலே இருந்த அதிருப்தி அப்படிங்கிறது மறைமுகமாக மக்கள் மத்தியில் வேலை பார்த்துருக்கு. அதனால் தாவேக்காவை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தா இந்த தேர்தல் திமுக தரப்பு தான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்திருக்கும். ஆனால் விஜய் அவர்களுடைய வருகை சூரியனை அஸ்தமிக்க வைத்து விட்டது. சரி, டிவிகே வந்து டிஎம்கேவை தோக்கடிச்சிட்டு பயங்கரமாக தோக்கடிச்சிட்டு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ரிப்போர்ட் கார்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? டிவிகே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பல சிறப்பான சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. இப்போது அவங்களுடைய ரிப்போர்ட் கார்டுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எளிய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பல பேரை வந்து எம்எல்ஏவாக ஆக்கி அழகு பார்த்துருக்காரு விஜய். ஒரு 2 பேரை உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, திருச்சியில் ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஜெயிச்சிருக்கார். இவர் தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சு தான் எலெக்ஷனே சந்தித்தார். வருஷத்துக்கு 3 லட்சத்துக்குள்ளே தான் அவருடைய சம்பளம் இருக்குது அப்படிங்கிறத அஃபிடவிட்டில் கொடுத்துருக்கார். இருக்கிற கை காசை போட்டு செலவு பண்ணி எலெக்ஷனில் சந்தித்தார்னா அப்போ எந்த அளவுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் இருந்திருக்குன்னு பாருங்கள். அவர் பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்கார். அடுத்து திருவிக நகர் தொகுதியில் ஜெயித்த பல்லவி. திருவிக நகரில் பெரிய அளவுக்கான போட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த தொகுதியில் போட்டிட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதை முறியடிச்சிருக்காங்க பல்லவி. இவங்களும் ரொம்ப எளிமையான பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க. 8 மாத நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து இந்த தேர்தலை அவங்க சந்திச்சிருக்காங்க. கையில் இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தை வச்சு தான் இவங்க கேம்பெயின் அப்படிங்கிறதே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கேம்பெயின் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அப்படி இருந்தும் மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி அப்படிங்கிறத இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பஸ் டிரைவராக இருக்கிறவர், லோட்மேனாக இருக்கிறவர்லாம் இந்த தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்படி ரொம்ப ரொம்ப சாதாரணமானவங்க முதல் முறையாக எம்எல்ஏவாகி சட்டசபைக்குள்ளே போகிறாங்க. 2 கட்சிகளும் தேர்தல் களத்தை எப்படி மாற்றி வச்சுருந்தாங்கன்னா, பல கோடி பணம் வச்சுருக்கிறவங்க தான் எலெக்ஷனே சந்திக்க முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்க தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்கான கேண்டிடேட் இன்டர்வியூலேயே எவ்வளோ செலவு பண்ண முடியும், எவ்வளோ சொத்து பேக்ரவுண்ட் இருக்குது இப்படின்னு தான் கேட்கக்கூடிய நிலமை இருந்துச்சு. பொதுமக்களுக்கு அதான் பழகி இருந்துச்சு. பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க தான் எலெக்ஷனை சந்திக்க முடியுங்கிற மாதிரி நிலமை இருந்துச்சு. ஆனால் அதை மொத்தமாக மாற்றி இப்படி எளிமையாக இருக்கிறவங்க கூட ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு விஜய். ஆனால் இப்படி எளிமையாக இருக்கிறவங்க அடுத்த எலெக்ஷன் வரைக்குமே இதே மாதிரி எளிமையாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. அடுத்த தேர்தல்கள்லையுமே இதே மாதிரி எளிமையானவர்கள் போட்டி போடக்கூடிய ஒரு களமாக இந்த களம் இருக்கணும். அதை விஜய் உறுதி செய்வாரா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒரு பெரிய சோஷியல் ரெவல்யூஷன் பண்ணியிருக்காரு. கேஸ்ட் பேஸ்ட் ஓட் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் வந்து காணாமல் போயிருக்கு. எப்போவுமே இந்த தொகுதியில் இந்த கேஸ்ட் இருப்பாங்க, அவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு அந்த தொகுதியில் வந்து அதே மாதிரியான வேட்பாளரை நிறுத்தி அந்த ஓட் பேங்க்கை அதிகமாக அறுவடை பண்ணுறது தான் திராவிடியன் பார்ட்டிஸுடைய பாலிடிக்ஸாகவே இருந்திருக்கு. டிவிகேவும் அதே மாதிரி கேஸ்ட் பேஸ்டு கேண்டிடேட்ஸுங்கிறத நிறுத்தியிருக்காங்க. ஆனால் அது எல்லா இடங்களையும் அதே மாதிரி நிறுத்தியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை, பல இடங்களில் மாறி இருக்கு. 8 தலித் வேட்பாளர்களை வந்து பொது தொகுதியில் நிறுத்தியிருக்காரு விஜய். இதுவரைக்கும் எந்த திராவிட கட்சிகளும் பெரிய அளவுக்கு பண்ணாத ஒன்று. தனித்தொகுதியில் மட்டும்தான் தலித் வேட்பாளர்களை வந்து அவங்க நிறுத்துவாங்க. பொது தொகுதியில் அப்படி அவங்கள நிற்க வச்சு அதில் 4 பேரை எம்எல்ஏவாகியிருக்காரு விஜய். இது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்தந்த இடங்களில் அந்தந்த கேஸ்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு நிலை இருக்கும். அதை மாற்றிருக்கார். யார் வேணால் எந்த தொகுதியில் வேணால் நிற்க முடியுங்கிற ஒரு சூழல் உருவாக்கியிருக்கார்.
2011 நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மைனாரிட்டிஸுடைய ரெப்ரசன்டேஷன், அது ரிலிஜன் பேஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை கேஸ்ட் பேஸ்டாக இருந்தாலும் சரி, மைனாரிட்டிஸுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் இந்த சட்டசபையில் தான் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே டிவிகேவுடைய ரிப்போர்ட் கார்டுடைய பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தா முக்கியமாக முன்வைக்கக்கூடிய ஒன்று, மற்ற கட்சியிலேருந்து தாவேக்காவுக்கு கொஞ்சம் அதிகமான பேர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஏற்கனவே அரசியலில் ஊறி போனவங்க, அரசியல் நெளிவு சுழிவுலாம் அவங்களுக்கு தெரியும், எப்படி பணம் பார்க்கணுங்கிறது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். அதை தாவேக்காவை பாதிக்க விடாமல் விஜய் அவர்கள் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. அதே மாதிரி தாவேக்காவுடைய வேட்பாளர்களில் வழக்குகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா 40% பேர்கிட்ட வழக்குகள் இருக்குது. அதுலேயும் ரொம்ப சீரியஸான கிரிமினல் வழக்குகள்ங்கிறது 19% பேர்கிட்ட இருக்குது. பொதுவான வழக்குகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், சிபிஎம் கட்சிக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொது வழக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்காங்க. இருக்கிற கட்சியிலே அந்த கட்சியில் தான் வேட்பாளர்களுக்கு அதிகமான வழக்குகள் சந்தித்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் சீரியஸான கிரிமினல் வழக்குகள் பார்த்திங்கன்னா 0. அவங்களுக்கு மக்கள் பிரச்சனைக்காக அதிகமாக அவங்க போராடினதுனால அவங்க மேலே வழக்குகள் அதிகமாக போடப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வேட்பாளர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க. அதே மாதிரி தாவேக்காலையும் பெட்டி கேசஸ் இல்லை வேறு ஏதாவது கேசஸ்லாம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் சீரியஸான கிரிமினல் கேசஸ் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 19% இருக்காங்க. இதில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உட்காந்து எல்லாத்தையும் தேடி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், பூந்தமல்லியில் ஜெயித்த வேட்பாளர் ரொம்ப எளிமையான பேக்ரவுண்டை கொண்டவர் தான். ஆனால் அவர் மேலே சீரியஸான ஒரு குற்றவியல் வழக்கு அப்படிங்கிறது இருக்குது. இப்படி குற்றப்பின்னணி கொண்ட எம்எல்ஏக்களும் தாவேக்காக்குள்ளே இருக்காங்க. அவங்களையும் சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இருக்குது. இது எல்லாரையும் விட முக்கியமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா தாவேக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய அன்பு ரசிகர்கள். அவர் மேலே ரொம்ப தீவிரமான அன்பு வச்சு கண்ணா பின்னான்னு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே செலிப்ரேஷன் மோடில் இருந்து என்னென்னமோ வேலை பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எலெக்ஷனுக்கு அப்புறமா ஜெயிச்சிட்டாங்க. இப்போவும் கொஞ்சம் சீரியஸாக தான் போயிட்டுருக்கு. சிஎம்ஐ அவர் பதவியில் உட்காந்துட்டாருன்னா இன்னும் செலிப்ரேட் பண்ணுறோன்னு வேறு லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க. கண்ட்ரோல் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பும் விஜய் அவருக்கு இருக்குது. அதை அவர் செய்யணுங்கிறதும் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. விஜய் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர தான் இருந்திருக்காரு. அதனால தான் பல சின்ன கட்சிகளும் தன்னை நோக்கி வரணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கூட்டாட்சி தத்துவத்தை தன்னுடைய முதல் மாநாட்டிலே அவர் தெளிவுபடுத்தினார். இந்த கூட்டாட்சிங்கிறத இந்த 2 திராவிட கட்சிகளும் மறுத்த ஒன்று. கூட்டாட்சி கொடுத்தா இவங்க வருவாங்கங்கிற எதிர்பார்ப்புங்கிறது அவருக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி தெளிவான அரசியல் போக்குங்கிறது அவர்கிட்ட இருக்குது. அந்த தெளிவான அரசியல் போக்குங்கிறது அவர் ஆட்சி செய்யும் போதும் இருக்கணும். ஏன்னா என்னுடைய பர்சனல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு செக்யூலரான ஸ்டேட்டாக தான் இருந்திருக்கு. இங்கே மதக்கலவரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்ததே கிடையாது. மதக்கலவரங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கு. நம்மளுடைய மாநிலத்துக்கு எது நல்லது, நம்மளுடைய மக்களுக்கு எது நல்லது, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லது அப்படிங்கிறத சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய அரசியல் நகர்வு, அரசியல் முடிவு எல்லாமே இருந்திருக்கு. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை விஜய் அவர்களும் செய்யணும். அந்த தெளிவும் அந்த தைரியமும் விஜய்க்கு அவருக்கு எப்போவுமே இருக்கணும். அப்படி ஒரு தைரியம் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இத்தனை லட்சம் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவரை சிஎம் பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையும் அந்த மக்களுக்காகவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது, என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு தைரியங்கிறது அவருக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சிங்கிறது அவருக்கு அமையணும். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தனி மெஜாரிட்டியோட அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. இப்போதைக்கு அவருக்கு மற்ற கட்சிகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு. மெஜாரிட்டியை அவர் ப்ரூவ் பண்ணணும். இந்த மெஜாரிட்டினா என்ன, இதை எதுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு தெளிவுங்கிறத நம்ம கொடுத்துருவோம். மொத்தம் 234 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகள் இருக்குது. இந்த தொகுதிகளை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் எவ்வளோ வருது? 117. இந்த 117 சீட் ப்ளஸ் 1 அப்படின்னா மெஜாரிட்டி 118 சீட். 118 சீட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் மெஜாரிட்டி. அப்படி ஒரு மெஜாரிட்டியை பெறக்கூடிய கட்சிங்கிறது ஆட்சி அமைக்கலாம். ஆனால் விஜயுடைய தாவேக்கா கட்சிக்கு அந்த அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை. அவங்க ஜெயித்தது மொத்தம் 108. இந்த 108 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சியை அமைக்க முடியாது. மெஜாரிட்டியை அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ இதில் என்னென்ன சினாரியோஸ் அப்படிங்கிறது நடக்கும். முதல்ல விஜய் அவர்கள் கவர்னர்கிட்ட போய் கடிதம் கொடுக்கலாம். நான் தான் பெரிய அளவுக்கு ஜெயித்த கட்சி, ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு அலைங்க அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்பலாம். அந்த கடிதம் தான் கவர்னர் வாங்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பார். அந்த டைமுக்குள்ளே மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். விஜய் ஆட்சி அமைச்சரவையெல்லாம் உருவாக்கிட்டு அந்த சொன்ன டைமுக்குள்ளே இவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். இங்கே தான் இன்னொரு சிக்கல் அப்படிங்கிறது வருது. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுனா என்ன? சட்டசபை அப்படிங்கிறதுல நாங்கள் 118 பேர் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணணும். இதில்
சபாநாயகராக ஒருத்தர் இருப்பார். அவர் நாட்டாம மாதிரின்னு வச்சுக்கோங்க. 2 சைட்லேயும் எதிர் கட்சிகள் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆளுங்கட்சி ஒரு பக்கமும் எதிர்கட்சி ஒரு பக்கமும் இருக்கும். நடுவில் நாட்டாம மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் சபாநாயகர். அவையை நடத்த வேண்டிய அதிகாரங்கிறது அவர்கிட்ட தான் இருக்குது. அவருக்கு ஒரு ஓட்டு இருக்குது. அவர் எப்போவுமே ஆளுங்கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பார். ஆனால் அவர் ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, அவர் அந்த ஓட்டை ஆளுங்கட்சி தரப்பில் போட முடியாது. அதாவது நான் மெஜாரிட்டி நிரூபிக்கணும், என்கிட்ட 118 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு நான் நிரூபிக்கணும் அப்படின்னா இவங்கெல்லாம் என்னுடைய எம்எல்ஏக்கள்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க. அப்படி ஓட்டு போட்டு 118 ஓட்டு விழுந்துருச்சுன்னா அந்த ஆட்சி வந்து மெஜாரிட்டியான ஆட்சி, அதனால் அவங்க ஆட்சி நடத்தலாம் அப்படிங்கிறது டிக்ளேர் ஆகிடும். அப்படி ஓட்டு போடுறாங்க இல்லையா, அப்படி ஓட்டு போடும்போது சபாநாயகர் ஓட்டு போட முடியாது. சபாநாயகர் எப்போ ஓட்டு போடலான்னா ஒரு டை சிச்சுவேஷன் வரும்போது. இப்போ வந்து ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கிறாங்க, திடீர்னு வந்து இப்படி ஒன்று செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஓட்டெடுப்புங்கிறது நடக்குது. அப்போ 2 சைட்லையுமே ஒரே மாதிரி ஓட்டு விழுந்துச்சு. 100 ஓட்டுன்னு விழுந்துருச்சு. இந்த டை பிரேக்கரை பிரேக் பண்ணுறதுக்கு சபாநாயகர் வந்து ஓட்டு போடலாம். ஆனால் இந்த மாதிரி மெஜாரிட்டியை நிரூபிக்கும் போது சபாநாயகரால் ஓட்டு போட முடியாது. ஸோ அதுலேயே ஒரு ஓட்டுங்கிறது காலி ஆயிடுச்சு. இப்போ 108 எம்எல்ஏ இருக்காங்களே, அந்த 108 எம்எல்ஏவில் ஒரு எம்எல்ஏவை கழிச்சிருங்க. இப்போது 107 எம்எல்ஏ இருக்காங்க. ஆனால் இப்போ இதுலேயும் இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னென்னா விஜய் 2 தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஒரு தொகுதியை அவர் வந்து ரிசைன் பண்ணணும். அப்படி ரிசைன் பண்ணார்னா அது வேக்கண்ட் ஆகிடும், அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு சபாநாயகர் தவிர 117 பேர் வந்து அவருக்கு தேவை. இப்போ அவங்க ஜெயிச்சிருக்கிறது எத்தனை தொகுதி? 108 தொகுதி. இந்த 108 தொகுதியில் ஒரு தொகுதியை சபாநாயகருக்கு ஒதுக்கிடுங்க. ஒருத்தர் வந்து சபாநாயகர் ஆகிட்டார். ஸோ அவரை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ஒரு தொகுதி வேக்கண்ட் ஆயிடுச்சு, விஜய் வந்து ரிசைன் பண்ணிட்டார், அதனால் ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிடுவோம். அப்படி 2 பேரை கழிச்சிட்டோன்னா எவ்வளோ இருக்குது? 106 சீட்ஸுங்கிறது டிவிகேக்கு இருக்குது. ஸோ 106 சீட்டோட இன்னும் 11 சீட் அவருக்கு தேவை. 11 சீட்டு வந்தால் அவரால் வந்து மெஜாரிட்டியை காமிச்சு ஆட்சியை வந்து அமைக்க முடியும். இந்த 11 பேருங்கிறது எங்கேருந்து வருவாங்க? இந்த திமுக அதிமுக கூட்டணியில் சின்ன சின்ன இடங்களை ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கட்சிகள்லேருந்து டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்தா அவர் வந்து ஆட்சி அமைக்கலாம். இப்போ நம்ம டிஎம்கே கூட்டணியை எடுத்துப்போம். டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ், விசிகா, சிபிஐ இந்த மாதிரியான கட்சிகள்லாம் சேர்த்து மொத்தம் 14 சீட். இந்த 14 சீட்டில் டிஎம்டிகே, சிபிஐ, இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து நாங்கள் வரமாட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது அதில் 5 சீட்டுங்கிறது வரலை. மீதி இருக்கக்கூடியவங்க டிவிகேக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் வரதுன்னு சொல்லிட்டாங்க, நேராக போய் பார்த்துட்டாங்க. ஸோ 5 எம்எல்ஏவுடைய ஆதரவுங்கிறது டிவிகேக்கு கிடச்சிருச்சு. இப்போது 11 பேரில் 5 பேர் ஆல்ரெடி ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ மீதி எத்தனை பேர் வந்து டிவிகேக்கு தேவை? 6 பேர் தேவை. அந்த 6 சீட்டுங்கிறது எங்கேருந்து வரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் இதில் ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம யோசிக்கணும். இப்போ விஜய் வந்து ரிசைன் பண்ணார்னா ஒரு தொகுதியில் வேக்கண்ட் வருது இல்லையா, அதுக்கு இடைத்தேர்தலுங்கிறது வரும். இடைத்தேர்தலில் ஒரு வேளை டிவிக்கே தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது மறுபடியும் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுங்கிறது டிவிகேக்கு வரலாம். அதனால் சேஃபஸ்ட் பிளேயாக இப்போவே 118க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வந்து டிவிகே வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க சேஃபாக ஆட்சி அமைக்கலாம். ஃப்யூச்சரில் பெருசாக அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது. ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்துட்டாங்க. ஸோ காங்கிரஸ்க்கு அப்புறமா இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, விசிகா 2 ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா மொத்தம் 9 எம்எல்ஏக்களுடைய ஆதரவுங்கிறது டிவிகேக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அப்படி வந்தாலும் டிவிகேவால் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போது ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு கட்சி டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஏடிஎம்கே கூட்டணியில் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கா? ஏடிஎம்கே, அடுத்தது பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்திங்கன்னா 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி 1 ஜெயிச்சிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து 1 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. பிஎம்கேவும் அம்மா மக்கள் கட்சியும் தனியாக பிரிஞ்சு வந்தாலோ இல்லை பிஜேபி வந்தாலோ இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 5 சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி 5 சீட்டு கிடச்சதுன்னா காங்கிரஸோடைய 5 சீட்டு, இவங்களுடைய ஒரு 5 சீட்டுங்கிறது சேர்ந்து வரும். ஒரு கட்சியுடைய சப்போர்ட் வந்ததுன்னா அவங்களால ஆட்சி அப்படிங்கிறத அமைக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி பிரிஞ்சு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா ராஜ்யசபா எம்பியாக அதிமுகவுடைய ஆதரவோட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கார். ஆனால் அப்படி அவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இன்னும் தெரியலங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள்கிட்டே வந்து கேள்வி கேட்டப்போ நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இன்னும் தெளிவான ஒரு முடிவுங்கிறது கிடைக்கல. திரு தினகரன் அவர்கள் வருவாரா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. அவர் வந்தாலும் போதிய அளவுக்கான சீட்டு அப்படிங்கிறது இல்லை. ஒருவேளை பிஜேபி ஒரு எம்எல்ஏ சீட்டோடு வராங்க அப்படின்னா யாருமே கிடைக்காத சூழலில் டிவிகே வந்து அவங்களையும் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை. ஏன்னா விஜய் வந்து தொடர்ந்து நான் பிஜேபிக்கும் எதிரி, டிஎம்கேக்கும் எதிரி அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அதனால் பிஜேபியோடு அவர் கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஒருவேளை ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா இருக்கலாம். ஏன்னா அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏடிஎம்கே
டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஆந்திராவிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, 2 வருஷம் இவங்க முதலமைச்சர், அடுத்த 2.5 வருஷம் வந்து அவர் முதலமைச்சர், இல்லைனா இவர் முதல்வர் அவர் துணை முதல்வர் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு செட்டப்போட ஆட்சிங்கிறது அமைக்கப்படலாம். அப்படி அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா திரு எடப்பாடி அவர்கள் அதற்கான பதிலை இன்னும் சொல்லலை. ஏன்னா ஏடிஎம்கே யோசிக்கும் 3வது இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம். இப்போது டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா தன்னுடைய கட்சியுடைய வேல்யூ குறைஞ்சிருமோ அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் வந்து யோசிக்கலாம். அதனால் இதில் இன்னும் இழுபறி அப்படிங்கிறது தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஆட்சி அமைக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னா ரீஎலெக்ஷன் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. இப்போதைக்கு நடக்காது. ஏன்னா இப்போ தான் ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு எலெக்ஷனை நடத்துறதுக்கு கண்டிப்பாக தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால் கவர்னர் ரூலுங்கிறது அப்ளை ஆகிடும். கவர்னர் ரூல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி ஒருவேளை கவர்னர் ரூல் வந்துடுச்சு அப்படின்னா அது இன்னும் மோசமான நிலைமையை உருவாக்கும். ஏகப்பட்ட பாலிசி சேஞ்சஸுங்கிறது நம்மளை கேட்காமலே நம்ம மேலே திணிக்கப்படும். நாமளும் அதை ஏற்றுக்க வேண்டிய சூழலுங்கிறதுலாம் வந்துடும். ஆக்சுவலாக மேண்டேட்ரி கிடையாது. ஆனால் ப்ரோட்டோகால் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மெஜாரிட்டியில் வரலனாலும் பெரிய கட்சியாக வந்து தாவைக்கா வந்திருக்கிறதுனால கவர்னர் வந்து அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு பதவி ஏற்புங்கிறத செஞ்சுட்டு இத்தனை நாளைக்குள்ளே உங்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சனால தான் இப்போதைக்கு உங்களை பதவி ஏற்கலாம் அழைக்க முடியாது. நீங்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கள், உங்கள் சைடில் இவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத எனக்கு காட்டுங்க, அதுக்கப்புறமா நான் உங்களை பதவி ஏற்கிறதுக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேரளா கிளம்பி போயிருக்கார். ஏன்னா இந்த இழுபறி நீடிக்கிறத வச்சு டிவிகேக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நினைத்ததை சாதிக்கிறதுக்கு பல பேர் முயற்சி செய்வாங்க. குறிப்பாக மத்திய அரசு ரொம்பவே முயற்சி செய்யும். ஏன்னா இங்கே பல பாலிசிஸ் வராமல் 2 கட்சிகளுமே தடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக டிஎம்கே வந்து பல விஷயங்களை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிவிகேவை வச்சு அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து கண்டிப்பாக மத்திய அரசு வந்து யோசனை பண்ணுவாங்க. அது நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்குது அப்படிங்கிறத டிவிகே மட்டும் இல்லை எல்லா கட்சிகளும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இந்த பழமொழி அப்படிங்கிறத கட்சிகள் வந்து சொந்த நலனுக்காக தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா சண்டைக்காரங்கிட்ட கூட சொந்தக்காரனாக மாறிடலான்னு இவங்கெல்லாம் மாறுவாங்க. சுயநலத்துக்காக இவங்க மாறும்போது மக்களுடைய பொது நலத்துக்காக இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியனை ஒதுக்கி வச்சுட்டு பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்து டிவிகேவோட கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அடுத்த 5 வருஷம் இன்னும் எதிர்பார்ப்போடு நம்ம வந்து அரசியல் களத்தை வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கலாம். ஆனால் அப்படி நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் சரியாகி விஜய் ஆட்சி கட்டில் அமரணும். அவர் மேலே பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. குறிப்பாக அவரை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பையும் அந்த நம்பிக்கையும் விஜய் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கார். அதை செஞ்சு முடிப்பார் அப்படின்னு நம்புவோம். சரி, ஓகே பிக் பாஸ், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயமா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எலெக்ஷனை பற்றி முழுசாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களுக்கு பார்க்குறேன். பை.